மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை வாங்குவா அந்த ஸ்டாக்கை வாங்குவான்னு யோசிக்கிற அளவுக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்க போகுது. அண்ட் இந்த மார்க்கெட் ஃபாலில் நீங்கள் உங்கள் ஹோல்டிங்கில் வச்சிருக்க ஸ்டாக்லையோ இல்லை நீங்கள் ஃபியூச்சரில் வாங்கணும் நோட் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்லையோ எந்தெந்த ஸ்டாக்கு என்னென்ன வேல்யூவேஷனில் இருக்குது அண்ட் 52 வீக்ஸ் ஹை என்ன, 52 வீக்ஸ் லோ என்ன, முந்தின நாளோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, இன்னைக்கு அந்த ஸ்டாக் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டாக்கையாக பார்க்குறதுக்குள்ள மார்க்கெட் ஹவர்ஸே முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக உங்களுக்கு வேணுங்கிற எல்லா டீட்டெயிலையும் உங்களோட எல்லா ஸ்டாக்ஸுக்கும் சேர்த்து ஒரே பேஜ்லேயே லைவாக பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இது ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட் தான். பட் நம்ம மார்க்கெட்டில் நடக்கிற எல்லா சேஞ்சஸையும் இந்த எக்ஸல் ஷீட்டில் லைவாக பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் தேவையோ அந்த ஹெட்டிங்லாம் போட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலாக லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸு, ப்ரைஸு, ப்ரீவியஸ் டே க்ளோசிங் இதெல்லாம் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த கம்பெனியோட டீட்டெயில் வேணுமோ அந்த கம்பெனியோட நேமை ஜஸ்ட் ஒரு செல்லில் சும்மா டைப் பண்ணிக்கோங்க. நான் அதானி வில்மார் டைப் பண்ணியிருக்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண அந்த ஸ்டாக் நேமை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டேப்பில் டேட்டாக்கு கீழே ஸ்டாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டேட்டா செலக்டர் பேனல் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட டேட்டா என்எஸ்சிலேருந்து எடுத்துகிட்டு வரணுமா இல்லை பிஎஸ்சிலேருந்து எடுத்துகிட்டு வரணுமான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சில ஸ்டாக்ஸ்லாம் பிஎஸ்சியில் மட்டும்தான் லிஸ்ட் ஆகிருக்கும், அந்த ஸ்டாக்ஸுக்கு பிஎஸ்சின்னு மட்டும் ஆப்ஷன் காமிக்கும். இப்படி செலக்ட் பண்ணுறது எல்லாமே ஒன் டைம் செட்டப் தான். ஸோ ஒன் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையே இல்லை, ஜஸ்ட் டேட்டா அண்ட் வேல்யூவேஷனை பார்த்து ஸ்டாக்கை வாங்க வேண்டியதான். நான் ஆக்சுவலாக என்எஸ்சியை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதானி வில்மார்க்கு ப்ராக்கெட்டில் எக்ஸ்என்எஸ்சின்னு காமிக்கும். அதாவது அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேமை டிஃபைன் பண்ணிக்கிறது. அண்ட் அதானி வில்மாருங்கிற நேமுக்கு முன்னாடி கொஸ்டின் மார்க் காமிச்சிட்டு இருந்தது. இப்போ அது சேஞ்ச் ஆகி ஸ்டாக்கோட லோகோவை காமிக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா நீங்கள் கொடுத்த கம்பெனி நேம் எக்ஸல் ஷீட்டோட ஸ்டாக்கில் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஸ்டாக்கு பக்கத்துலேயே ஒரு ஆட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஒரு ட்ராப் டவுன் வரும். அதில் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். லைக் 52 வீக் ஹை, 52 வீக் லோ, முந்தின நாளோட க்ளோசிங்கில் இருந்து எவ்வளோ ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் எவ்வளோ, அண்ட் இந்த கம்பெனி எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது, மார்க்கெட் கேப் எவ்வளோ, இந்த கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ, அண்ட் எவ்வளோ வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அண்ட் எந்த வருஷம் அந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணாங்க, இந்த எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் ஒரே எக்ஸல் ஷீட்டில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் காலமில் அது ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஹெட்டிங்கையும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த எல்லா டீட்டெயிலையுமே ஒரே எக்ஸல் ஷீட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது போக இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஆப்ஷன் தான். நேற்று க்ளோசிங் ப்ரைஸை விட இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா சேஞ்ச் வேல்யூவும் சேஞ்ச் பர்சன்டேஜும் க்ரீன்லையும், அண்ட் நேற்று க்ளோசிங் ப்ரைஸை விட இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சேஞ்ச் வேல்யூவும் சேஞ்ச் பர்சன்டேஜும் ரெட்லையும் காமிக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அண்ட் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரெண்டு காலத்தையும், அதாவது சேஞ்சு அண்ட் சேஞ்ச் பர்சன்டேஜ் ரெண்டு காலத்தையும் சேர்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹோமில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நியூ ரூல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் ஆப்ஷன், அதாவது ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ட்ராப் டவுனில் செல் வேல்யூவை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ட்ராப் டவுனில் லெஸ் தேனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் 0ன்னு கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அது இன்னொரு தனி ப்ராம்ப்டை கொண்டு வரும். அதில் கலரில் ரெட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த ரெட் கலர் எதுக்கு அப்படின்னா 0 கீழே எந்தெந்த சேஞ்செலாம் நடந்திருக்கு, அதாவது நேற்று ப்ரைஸோட இன்னைக்கு ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சேஞ்ச் வேல்யூ வந்து 0 கீழே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து ரெட் கலரில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கோம். அண்ட் இதே மாதிரி மறுபடியும் சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூலை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் போன தடவை லெஸ் தேன் கொடுத்ததுக்கு பதிலாக இந்த தடவை கிரேட்டர் தேனை சூஸ் பண்ணிவிட்டு கலரில் க்ரீன் கலரை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், ஃபைனல் ஷீட் ரெடி. உங்களுக்கு கலர் டிஃபரன்ஸோட இதை பார்த்துக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் நடந்திருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அப்படிங்கிறத இது மூலமாக பார்த்துக்கலாம். அண்ட் நான் ஆக்சுவலி கொஞ்சோண்டு ஆப்ஷன் தான் ஹெட்டிங்கில் வச்சுருக்கேன் அண்ட் கொஞ்சம் டீட்டெயில் தான் ரிட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயில் வேணுமோ அதெல்லாம் வச்சு ரிட்ரைவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் டெலகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஜெய் ஹிந்த்.